2வது நாங்க ஜாதகமும் அதிகமா நாங்க உள்ள பார்க்கறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க கும்பாபிஷேகம், ஹோமங்கள் தான் நாங்க படிச்சிருக்கோம். ஜாதகம் அதிகமா நாங்க பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் ரொம்ப யாராச்சும் ஒரு கிரிட்டிக்கலா இருக்கு. ஒரு ஒரு பெரிய ஒரு கொடிய வியாதியா இருக்கலாம். இல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லா விதமான சம்பத்தும் இருக்கும். பட் ஆனா ஏதோ ஒரு கேள்விக்குறி. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இருண்டு போச்சுன்னு ஃபோன் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கேஸ் நாங்க எடுப்போம். ம். எல்லாத்துக்கும் நாங்க ஜாதகம் எடுத்தோம் அப்டின்னா, என்னுடைய வேலைகள் நிமித்தம் நின்னு போயிரும். இதுவுமே நான் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் மூலியமா தான் வந்தேன். இது வந்து எனக்கு இதனுடைய ஒர்க் கிடையாது. எனக்கு தனியா பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் அதுவே நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த ஜாதகங்கிறது இது இவங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கான ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற பாதிக்கப்படுறவங்களுக்கு மட்டும் தான் நான் எடுக்கிறேனே தவிர, இது நாம எடுத்தோம் அப்படின்னா, இது எல்லாத்து மாரியும் போயிரும். 11 11 போயிரும். அதனால தான் நாங்க 2 பேரும் அப்பாவுடைய ஒரு ஃபார்முலால அப்படியே அழகா கொண்டு போயிட்டு இருக்கோம் அத. நிச்சயமா சார். நெறைய உலகமெங்கும் நெறைய நாடுகளுக்கு சென்று கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஆமா. அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுவரையும் இந்த நாட்லலாம் இந்து கோவில்கள் இருக்கு அப்படின்றதே நம்மளுடைய கோவில்கள் இருக்கு அப்படின்றதே வந்து சந்தேகமா இருந்திருக்கும். அந்த மாரி எந்த நாட்டுக்கு போயிட்டு நீங்க கும்பாபிஷேகம் வியட்நாம்ல அப்படி இருக்குங்கம்மா. வியட்நாம்ல. வியட்நாம்ல ஆச்சரியப்படுற அளவுல இருக்கு. அப்புறம் பர்மால பார்த்தோம் அப்படின்னா, பர்மா வந்து பர்மா நாட்ட விட எண்டுல பார்த்தோம்னா பலூஜுன்னு ஒரு ஊர் இருக்கு. அது வந்து அது ஒரு லேண்ட். தண்ணி அது ஒரு லேண்டா இருக்கு. ஐஸ்லேண்ட். ஐஸ்லேண்டோட தண்ணி லேண்ட் அது. அந்த பலூஜூன்ல பார்த்தோம் அப்படின்னா, பழனி ஆண்டவருடைய கோவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ! அப்ப 800 வருஷத்துக்கு முன்னாடி கோவில கட்டி, அங்க ஒரு மடம் அமைச்சு, அந்த மடத்துல எல்லாமே சமாராதுன்னு சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி குடுத்தா 500 எப்படி குடும்பங்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கும் போனீங்கன்னா, அதனோட எவிடன்ஸ்லாம் அங்க இருக்கு. அதுல ஒரு பெரியவர் மட்டும் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து பார்த்தா, அது இங்கிலாந்தோட சேர்ந்த அந்த தீவு மட்டும் இங்கிலாந்தோட கவர்ன்மென்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது நான் போன இதுக்கு மட்டும். ம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நாங்க போறது இதுல போணும். பாலத்திலேயே கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் கடல் தாண்டி போணும். ஏன்னா சீனாலருந்து வரக்கூடிய ரிவர் அது. ஓ! அது வந்து பார்த்தீங்கன்னா, போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பாலத்திலேயே போணும். அன்னைக்கு வந்து பாலம் கிடையாது. அன்னைக்கு எப்படி அவங்க போட்ல போய் அந்த கோயில் நிர்வாகம் பண்ணி அந்த மக்கள் இருந்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு எப்படி ஆச்சரியம் தான். கோவில் கட்டியிருப்பாங்கங்கிறதே கட்டியிருப்பாங்கன்றது ஆச்சரியம். ஏன்னா, நாங்க போனது பாலாலயத்துக்காக போனோம். அன்னைக்கு நடந்த கும்பாபிஷேகம் தான். இப்ப தான் அதுக்கு பாலாலயமே ஆகுது. ம். அப்ப இடைப்பட்ட காலத்துல பூஜைகள், முறைகள் கைவிடாம கொண்டு வந்திருக்காங்க. கந்த சஷ்டி பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான வழிபாடு முறைகள் கரெக்ட்டா கொண்டு போயிருக்காங்க. ஆனா சஷ்டிலாம் இது ஆச்சரியம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஊர்ல அந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தமிழ் நாங்க அங்க திகைச்சு போய் போய் நின்ன இடம் அது.